தமிழ்நாடு சார்பாக ஸ்டாலின் அவர்கள் ஒரு முக்கிய செய்தி வந்து டெல்லிக்கு அனுப்பிச்சிருக்காரு. அது போராட்டத்தை அடுத்த கட்டத்துக்கு இன்னும் ரொம்ப தெளிவாக சொல்ல போனோன்னா உண்மையான நோக்கமே இதாக தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு மெசேஜை டெல்லிக்கு அனுப்பிச்சிருக்காரு. இதை போராட்டத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக போகுதா, இதை வந்து மோடி அரசு எப்படி சமாளிக்க போகுது அப்படின்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கு. டெல்லியில் மோடிக்கு எதிராக போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு. டு பி ஃப்ராங்காகவே சொன்னால் நீட்டு பரீட்சையில் நடந்த முறைகேடு, தர்மேந்திர பிரதான் அவர் தான் ஒன்றிய கல்வி அமைச்சர், அவரை வந்து பதவி நீக்கம் செய்யணும். இது ரெண்டு தான் அங்கே வந்து முக்கியமான கோரிக்கையாக. அதாவது நீட் எக்ஸாமில் எந்த முறைகேடு நடக்கக்கூடாது, தர்மேந்திர பிரதான் இதை ஒத்துக்கிட்டு பதவி செய்யணும். இதுதான் வந்து ஜந்தர் மந்தரில் நடக்கக்கூடிய போராட்டத்தினுடைய மைய கோரிக்கை. இந்த கோரிக்கையை வச்சு போராடக்கூடிய மாணவர்களை அடித்து வெளியே துரத்துறாங்க. வீடியோஸ் எல்லாம் பார்த்தோம். டெல்லி நீதிமன்றத்தில் 130 வீடியோ கொண்டு வந்து கொடுத்துருக்குறாங்க. மாணவர்கள் எப்படி மோசமாக அங்கே அடித்து நாசம் பண்ணப்பட்டிருக்காங்க. சூரியகாந்த் டோன்ட் வேஸ்ட் மை டைம் அதெல்லாம் நான் பார்க்க மாட்டேன்னு சொல்லி நிராகரிப்பு பண்ணார். அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்களா? ரொம்ப மனசு வேதனையாக இல்லை, அவர் தானே இதோட தொடக்க புள்ளியே. எனக்கு என்ன அப்படின்னா, இந்தியாவினுடைய உச்ச நீதிமன்றத்தினுடைய ஒரு தலைமை நீதிபதி தலைநகரில் வச்சு மாணவர்களை அடிக்கிறாங்க. எவ்வளோ பொறுப்பாக அவர் வந்து பேசியிருக்கணும். இல்லை, அவர் தான் சொன்னார் இந்த இளைய தலைமுறைகள் பொறுப்பற்று கரப்பான் பூச்சிகள் மாதிரி இருக்காங்க, இன்னைக்கு பொறுப்பாக அவங்க ஒரு போராட்டம் பண்ணுறாங்க. அப்போ இவர் தானே அதை வந்து அவர் சொன்னது என்ன அப்படின்னா, இது மாதிரி சிஸ்டத்துக்கு எதிராக போராடக்கூடியவங்களை தான் அவர் கரப்பாம்பூச்சிங்கிறாரு. அப்போ மாணவர்கள் ஆமாப்பா நான் கரப்பாம்பூச்சி தான், சிஸ்டம் தப்பாக இருக்குது, நான் போராடுறேன் அப்படின்னு போராடுறாங்க. இன்னைக்கு இன்னொரு விஷயத்த பேசியிருக்காரு சூரியகாந்த் அவர்கள், ஒரு கண்டனம் தெரிவிச்சிருக்காரு டெல்லி அரசுக்கு. என்னன்னு? டெல்லியில் முக்கியமான இடங்கள்ல மெட்ரோ ஸ்டேஷன் மூடப்பட்டிருக்கு, 16 மெட்ரோ ஸ்டேஷன் மூடப்பட்டிருக்கு, அப்படிலாம் இருக்கக்கூடாது, உடனே ஆக்ஷன் எடுத்து அதை சரி பண்ணணும் அப்படின்னு இருக்காரு. மாநாட்டில் அதாவது மாணவர்கள் போராடுறாங்க, அதை போலீஸ் கண்ணாபினான்னு அடிக்குது. போலீஸ் மட்டும் கிடையாது, உள்ளே பூந்து குண்டர்களும் அடிக்கிறாங்க. பல போலீஸ் பேட்சே இல்லை, பேரே இல்லை, லத்தியில் முள்ளு மாதிரி இரும்பு அதை ஆணியை வச்சு அடிக்கிறாங்க. ஷாக்கிங் பட்டன்ஸை பயன்படுத்துகிறாங்க, இப்படி குத்துனா ஷாக் அடிக்கிற மாதிரி ஷாக்கிங் பட்டன்ஸை பயன்படுத்துகிறாங்க. பெல்லட்ஸ் அடிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறாங்க. ஏதோ தேச விரோதிகளை வந்து கையாளுற மாதிரி இந்த நாட்டுடைய மாணவர்களை வந்து அவங்க கையாண்டுட்டு இருக்காங்க. இந்த வீடியோக்கள் எனக்கு பார்க்க நேரம் இல்லைன்னு சொல்லிட்டார் யாரு, உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சூரியகாந்த் அவர்கள். இந்த விஷயத்தில் இதெல்லாம் பெருசுபடுத்திக்க, இதெல்லாம் டைம் எங்களுக்கு இல்லை உங்களுக்கு வேணாம், டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க அப்படின்ட்டார். ஐயா வீடியோவாவது பாருன்னா வீடியோலாம் பார்க்க முடியாது அப்படின்ட்டார். ஆனால் மெட்ரோ ஸ்டேஷன் மூடி இருக்கிறது குறித்து கவர்மெண்ட்டுக்கு எச்சரிக்கை கொடுக்குறாரு. இந்த மாணவர்கள் போராடுறதுனால தான் மெட்ரோ ஸ்டேஷன் மூடி இருக்குது அப்படின்னு சொல்லி அதுக்கு வந்து எச்சரிக்கை கொடுக்குறாரு. இது நமக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. இதுதான் வந்து உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி இந்த விவகாரத்தை கையாண்ட விதம் அப்படிங்கிறது. ஸோ அப்போது மாணவர்கள் இருந்தாலும் இந்த போராட்டத்திலிருந்து பின்வாங்கலாம் இல்லை, மாணவர்கள் ரொம்ப தீவிரமாக போராடுறாங்க. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, போராடக்கூடிய மாணவர்களுக்கு உணவு வந்து டெலிவரி நடந்துக்கிட்டே இருக்குது. ஆப்பிரிக்காலேருந்துலாம் வருது, எங்கேருந்து வேணாலும் ஆன்லைனில் போட்டு என்ன பண்ணுறாங்க, ஜொமேட்டோவில் ஆர்டர் பண்ணி தள்ளிக்கிட்டே இருக்காங்க. வந்து ஃபுட்டு வந்துக்கிட்டே இருக்குது. வர்ற ஃபுட்டை போலீஸும் வாங்கி சாப்பிட்டு இருக்காங்க. அடிக்கிறது அந்த மாணவர்களுக்கு சாப்பாடு. எப்படி ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் போராடக்கூடியவங்களுக்கு சாப்பாடு நாமெல்லாம் பார்த்தோமே, நம்மளாம் அந்த போராட்டம் இப்போ பழம் கிழம் ஃப்ரூட்ஸ் எல்லாம் கொண்டு வந்து கொடுத்தப்போ போலீஸும் வாங்கி சாப்பிட்டுட்டு கடைசியில் மாணவர்களையும் அடிச்சாங்கல்ல, அதே மாதிரி அங்கே அதே வேலை நடந்துகிட்டு இருக்கு. இப்போ மாணவர் போராட்டத்தினுடைய கோரிக்கை 2 தான். ஒன்று தர்மேந்திர பிரதான பதவி விலக சொல்லணும், 2வது நீட்டு முறைகேடுகள் வந்து விசாரிக்கப்படணும். ஆனால் தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும், திமுகவை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட நீட்டு துவங்கப்பட்ட காலத்திலேருந்து ஒரே கோரிக்கை முன்வைக்கிறாங்க, நீட்டு இருக்கக்கூடாது. 2017 இந்த பிரச்சனையை நீட்டை பேன் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. ஏன்னா அது ரொம்ப சரியான பார்வை. என்ன விஷயம்னா, இப்போ தர்மேந்திர பிரதான இந்த பதவியிலேருந்து ராஜினாமா பண்ணுறது அப்படின்றது, அந்த இடத்துக்கு வேற ஒரு ஆள் வந்து உட்கார போகிறாங்க, அவர் இதே வேலையை தான் செய்ய போகிறார். ஸோ அது ஒரு நிரந்தர தீர்வாக இருக்காது. அப்போ இதுக்கு ஒரு நிரந்தர தீர்வு வேணும்னா ஒட்டுமொத்தமாக நீட்டுன்ற அந்த கட்டமைப்பையே நீங்கள் காலி பண்ணணும். அது ஏன்னா ரொம்ப தப்பான கட்டமைப்பு, அதோடைய பேஸ்மெண்ட்டே தப்பாக இருக்குது, இதனால் தகுதியான மாணவர்கள் உள்ளே வர முடியல, இது வந்து வணிகமயமாக்குறாங்க கல்வியை, குறிப்பாக மருத்துவக் கல்வி வந்து வணிகமயமாக்குறாங்க அப்படின்னு சொல்லி மொத்தமாக நீட்டே இன்னைக்கு ஸ்டாலின் அவர்கள் ஹிந்து பத்திரிகையில் நடுப்பக்க கட்டுரை ஒன்று வெளியிட்டிருக்காரு. அது கட்டுரை அல்ல, அது டெல்லிக்கு அனுப்பப்பட்ட மெசேஜ், போராடக்கூடியவர்களுக்கு அனுப்பிய மெசேஜ். அதில் ரொம்ப தெளிவான சொல்கிறாரு, நாட் பிகாஸ் ஆஃப் த இர்ரெகுலாரிட்டிஸ், நீட்டை வந்து தடையோ நீட்டை குறித்து நாங்கள் விமர்சனம் பண்ணுறது நாட் பிகாஸ் ஆஃப் த இர்ரெகுலாரிட்டிஸ், அதில் நடக்கக்கூடிய முறைகேடுகளுக்காகலாம் இல்லை, ஃபிலாசபி பிஹைண்ட் த ஒன் எக்ஸாம் விச் டிட்டர்மைன்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் லைஃப். ஒரு எக்ஸாம் ஒரு மாணவனுடைய வாழ்க்கையை முடிவு பண்ணும் அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய ஆபத்தானது. இது வந்து த ப்ராப்ளம் வாஸ் ஸ்ட்ரக்சுரல் நாட் ப்ரொசீஜரல் அப்படிங்கிறார் ஸ்டாலின். இந்த எக்ஸாமை நடத்தின ப்ரொசீஜரல்ல இங்கே பிரச்சனை.
அதுல கொஸ்டின் பேப்பர் லீக் ஆயிருச்சு, அவன் திருடிட்டான், இவன் திருடிட்டான், வித்துட்டான், மாணவர்கள் வாழ்க்கை பாதிக்கப்பட்டுச்சு, திருப்பி ரீ எக்ஸாம் வச்சோம், 152 பரீட்சை கொஸ்டின் பேப்பர் லீக் ஆயிருச்சு. லீக் இர்ரெகுலாரிட்டிஸ் நாங்கள் பேசல. நீட்டை பொறுத்த வரைக்கும் அதனுடைய ஸ்ட்ரக்சரே கேள்விக்குட்படுத்தப்பட வேண்டிய விஷயம்னு ஸ்டாலின் ஒரு மெசேஜ் சொல்றாரு. தம்பி, நீங்க நீட்டை தர்மேந்திர பிரதான விலகுங்க, நீட்ட முறைகேடு இல்லாம நடத்துங்கிறதெல்லாம் உங்க போராட்ட நோக்கமா இருக்கக்கூடாது. நீட்டே முறைகேடு, நீட்ல முறைகேடு இல்ல, நீட்டே முறைகேடு அப்படிங்கறதான் ஸ்டாலின் சொல்லக்கூடிய ஒரு பஞ்ச் லைன் மெசேஜ் டு த டெல்லி. இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இவங்க சொன்ன விஷயம் 3 மாணவர்கள்ட்ட சொல்றாரு. அவர் 3 விஷயம் சொன்னாங்க நீட்டை கொண்டு வரும்போது. ரெடியூஸ் த பர்டன் ஆஃப் மல்டிபிள் என்ட்ரன்ஸ் எக்ஸாம். நிறைய மல்டிபிள் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்கு, அதெல்லாம் அந்த எல்லா சுமைகளையும் தள்ளி விட்டுட்டு ஒரு எக்ஸாம் வச்சு மாணவர்களை இலகுவாக இந்த பரீட்சையில அணுகி டாக்டர் ஆக்குறதா நோக்கம் சொன்னாங்க. 2வது, இந்த கேபிட்டேஷன் ஃபீஸ் இருக்கு பாத்தீங்களா, மெரிட்ல வந்துட்டா கேபிட்டேஷன் ஃபீஸ் இருக்காது, மாணவர்கள் நிறைய பணம் கட்ட வேண்டிய அவசியம் கிடையாது, இது வணிகமயமாக்கப்படாது, எது இந்த மருத்துவ கல்வி அப்படிங்கிறது. இதுதான் 2வது உத்தரவாதம். நீட்டை ஏன் கொண்டு வந்தாங்கிறதுக்கு மோடி அரசு சொன்னது. 3வது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, மெரிட்டான மாணவர்கள், தகுதியான மாணவர்கள் உள்ள வருவாங்க. மருத்துவ மாணவராக போகும்போது நல்ல டாக்டர் ப்ரொடியூஸ் ஆவாங்க, குவாலிட்டி ஆஃப் பப்ளிக் ஹெல்த்தும் சரி, குவாலிட்டி ஆஃப் மெடிசனும் இன்க்ரீஸ் ஆகும். இந்த 3 விஷயம் சொன்னாங்க. இந்த 3மே ஃபெயிலியர் தம்பி அப்படின்னு நடக்கல அப்படிங்கிறத தான் ஸ்டாலின் ஒரு மேக்ஸில் ப்ரூஃப் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, சம்மில், அது மாதிரி ப்ரூவ் பண்ணியிருக்காரு அந்த கட்டுரையில். வாய்ப்பு இருக்கிறவங்க இன்னைக்கு தேதியிட்ட ஹிந்து பத்திரிகையினுடைய, ஆங்கில பத்திரிகையினுடைய நடுப்பக்க கட்டுரை எடுத்து படித்து பாருங்கள். அது இங்கிலீஷில் புரியலை அப்படின்னா அதை நீங்கள் அப்படியே ஃபோட்டோ எடுத்து கூகுளில் போட்டு இதனுடைய தமிழ் டிரான்ஸ்லேஷன் கொடுங்க, கூகுள் ஜெமினியோ இல்லை ஏதோ ஒரு ஏஐயில் போட்டு இதனுடைய தமிழ் டிரான்ஸ்லேஷன் கொடுங்கன்னா நீட்டாக கொடுத்துரும், வரியாக எக்ஸ்பிளைன் பண்ணிடும். இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த பேர்டன்ஸ் எல்லாம் குறையுன்னு சொன்னது மிகப்பெரிய பொய். ஸ்கூல் எஜுகேஷனில் இருந்த ஒரு விஷயத்தை கோச்சிங் சென்டர் எஜுகேஷனை அவங்க மாற்றிட்டாங்க. மாணவர்கள் அந்த பரீட்சைக்காக அதீத மன உளைச்சலோடு ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய இடத்துக்கு மாற்றிட்டாங்க. நீட்டு ஒரு எக்ஸாம் இருக்கு இல்லையா, அந்த ஒரு எக்ஸாமால் குழந்தைகள் தற்கொலை பண்ணி இறந்துக்கிற அளவுக்கு அந்த எக்ஸாமை டஃப் பண்ணிட்டாங்க. 2வது முக்கியமான விஷயம் என்னென்னா, ஒரு குழந்தையினுடைய அறிவை, மருத்துவராகக்கூடிய அறிவை மெஷர் பண்ணணும் அப்படின்னா அந்த ஒரு பரீட்சையை சென்ட்ரிக்காக வச்செல்லாம் நீங்கள் பண்ண முடியாது. அவங்க 10வது எப்படி படித்தாங்க, 8வது எப்படி வச்சாங்க, 12 அவங்களுடைய சஸ்டைனபிளான அகாடமிக் க்ரோத்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். ஒன்றுமே இல்லைம்மா, ஒருத்தர் நல்லா படிச்சிருக்கான் மாணவன், எல்லா இடத்துலையும் நல்ல மார்க் வாங்கியிருக்கான், பரீட்சைக்கு போகிற அன்னைக்கு ஒரு தலைவலி, ஒரு பெண் குழந்தை எடுத்துக்கங்க, பரீட்சைக்கு போகிற அன்னைக்கு அந்த பெண்ணுக்கு வைத்த வலி, அவங்கனால அந்த பரீட்சையை அந்த அன்னைக்கு ஒழுங்காக ஹேண்டில் பண்ண முடியல, அந்த பொண்ணு பரீட்சையில் ஃபெயில் ஆயிரும். அந்த பெண்ணினுடைய தகுதி அவ்வளோ தானா? இதுதான் மெரிட்டா? அப்போ அந்த பெண்ணு 10வது வாங்கின மார்க்கு, 8வது வாங்கின மார்க்கு, 12வது வாங்கின மார்க்கு, இவ்வளோ தூரம் அகாடமிக்ஸில் சஸ்டைனாக வந்த ஒரு பெண் குழந்தை பரீட்சை அன்னைக்கு உடம்பு முடியாதனால ஒரு இன்கன்வீனியன்ஸால உடம்பு முடியறதுக்கு ஏன் போறீங்க? ஒரு 2 நிமிஷம் லேட் ஆனால் கேட்டை சாத்திடுறாங்க, உள்ள போக முடியல. எத்தனையோ காவல்துறை ஜீப்பை எடுத்துட்டு ஓடுறாங்க, இந்தாங்க நாங்கள் கொண்டு வந்து விடுறோன்னு. சென்டர் மாறி போயெல்லாம் மிஸ் பண்ணவங்களா இருக்காங்க. அந்த ஒரு வாட்டி மிஸ் ஆனால் அடுத்த 1 வருஷம் அந்த பிள்ளை காத்திருக்கணும். ஸோ அப்போ பரீட்சைக்குள்ள போகும்போது பேண்ட்டை கழட்டு, ட்ரௌசரை கழட்டு, தாலியை கழட்டு, கழுத்துல கழட்டு, எல்லாம் கழட்டு, பூனலாட வரைக்கும் செக் பண்றது. பூனல் மட்டும் கழட்டு சொல்ல மாட்டாங்க, அது தப்பு. அவங்க ஆளுங்க போனன்றது ஐடென்டி கார்டு, அது நம்ம அவா உள்ள வரணும் இல்லையா, அது ஐடி கார்டு பூனல் அப்படிங்கிறது, அதை மட்டும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. ஸோ அப்போ இது எல்லாம் செக் பண்றாங்க. இது எல்லாமே முழுக்க கோச்சிங் சென்டர் டெஸ்டிங்காக மாறிடுச்சு அப்படிங்கிறத ப்ரூவ் பண்றாரு. இதுல என்னென்ன பாதிப்பு வந்திருக்கு, அதாவது நீட்டுக்கு முன்னாடி நீட்டுக்கு பிறகு இதில் என்னென்ன பாதிப்பு வந்திருக்குன்னு சொல்கிறாரு. ரூரல் ஸ்டூடெண்ட்ஸ், கிராமப்புற மாணவர்கள் நீட்டு பரீட்சையில் படித்து டாக்டர் ஆகிறது குறைஞ்சிருக்கு. ஆனால் அந்த மாணவர்களுடைய அகாடமிக் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா நீட்டில் பரீட்சை எழுதி பாஸ் பண்ணி போனான் பார்த்தியா, அவனோட நல்லா இருக்கு. ஆமாம், 10வது நல்ல மார்க்கு, 12வது நல்ல மார்க்கு, 8வது நல்ல மார்க்கு, அவனுடைய நாலேஜ் நல்லா இருக்கு, அந்த என்ட்ரன்ஸ் டெஸ்ட் அவனுக்கு பிரச்சனையாக மாறி இருக்கு. ஆனால் அப்படியே பேரலாக போய் நீங்கள் அர்பனில் வளர்ந்த பல பிரைவேட் ஸ்கூல்ல படிச்ச பசங்க, அவன் 8வது பெரிய மார்க் கிடையாது, 10வது பெரிய மார்க் கிடையாது, 12வது பெரிய மார்க் கிடையாது, ஆனால் அந்த சென்டர் கோச்சிங் சென்டர்ல அவனுக்கு கொடுக்கக்கூடிய இன்புட்ஸு, லட்சக்கணக்கில் ஃபீஸ் செலவு பண்ணி எல்லா வசதிகளையும் கொடுத்து, நீங்கள் ராஜஸ்தான் மாதிரியான இடத்துல போனீங்கன்னா, கோட்டா மாதிரியான பகுதிகளில் மாணவர்களுக்கு ஆண்டு கணக்கில் உட்காந்து படிக்கிறது தான் வேலை, லட்சக்கணக்கில் செலவு பண்ணி பேரண்ட்ஸ் முக்கியமான விஷயம். இப்போ நீட் எக்ஸாம் எழுதக்கூடிய குழந்தை இருக்குது பார்த்தீங்களா, படித்த அப்பாக்கள் செய்கிறாங்களோ இல்லையோ, அம்மாக்கள் உட்காந்து அந்த மேக்ஸை கற்றுக்குறாங்க, பையனாக உட்காந்து நீட் எக்ஸாம் கோச்சிங்கில் உட்காந்து கற்றுக்கிட்டு தன் குழந்தைக்கு புரிய வைக்கிறாங்க வீட்டில் உட்காந்து. இதை கிராமப்புறத்தில்
இன்னைக்கு கஞ்சி குடிக்கணும் அப்படின்னு சாதாரண கூலி தொழிலாளிகளுடைய கூலி தொழிலாளிகளுடைய அம்மானால மாணவர்கள் செய்ய முடியாது. முடியுமா? அந்த குழந்தை இந்த தாய்க்கு பிறந்ததுனால டாக்டர் ஆக முடியாதா? இதுதான் இவங்க சொல்ல வரக்கூடிய விஷயமா? இப்போ இதுதான் வந்து ஜனநாயகமா? இதுதான் வந்து ஈக்குவாலிட்டியா, சமத்துவமா? இதுதான் சமூக ஜனநாயகமா? இதுதான் சோஷியல் ஜஸ்டிஸா? இந்த ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா இப்போ நம்ம படிக்கும் போதெல்லாம் எப்படின்னா +2 மார்க்கு கட் ஆஃப் மார்க் அவ்வளோதான். அந்த +2க்கு கஷ்டப்பட்டு படிப்போம். 10வது பரீட்சை 12வது பரீட்சை ரொம்ப கஷ்டப்பட்டு அது 1 வருஷம் படிச்சுன்னா அதில் கட் ஆஃப் மார்க் வரணும்னா நேராக மெடிக்கல் காலேஜ். அப்போ அதுவே ப்ரெஷருன்னாங்க. அப்போ 10வதும் பப்ளிக்கு 12ம் பப்ளிக்கு பாவம் பசங்கன்னாங்க. இன்னைக்கு வந்து அது முடிச்சு அதுக்கடுத்தது என்ட்ரன்ஸ் எக்ஸாம் படித்து அதில் ஒரு நல்ல மார்க் எடுத்து அதில் ஃபெயில் ஆகி தமிழ்நாட்டில் இது மாதிரி மருத்துவ மாணவர்களுக்கு என்ட்ரன்ஸ் எல்லாம் இன்ஜினியரிங் மாணவர்களுக்கு என்ட்ரன்ஸை கொண்டு வந்தது எம்ஜிஆர். அதை தடுத்து நிறுத்தின ஒரு கலைஞர். நான் தான் கேட்குறேன், இந்த என்ட்ரன்ஸ் இல்லாமல் 12வது முடிச்சு அந்த கட் ஆஃப் மார்க்கோட போன நல்ல மருத்துவர்கள் இல்லையா தமிழ்நாட்டில்? ஸோ அப்போ ரூரல் மாணவர்கள் பாதிக்கப்படுறாங்க. இது இல்லாமல் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்து வரக்கூடிய மாணவர்கள் பாதிக்கப்படுறாங்க. ஏன்னா இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எல்லாம் எதை சார்ந்து இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே சிபிஐ பாடத்திட்டத்தை சிபிஎஸ்சி பாடத்திட்டம் தான். NCERT books தான். ஆமாம், சிபிஎஸ்சி பாடத்திட்ட சார்ந்து இருக்கும் பொழுது இப்போ மாநில பாடத்திட்டம் இருக்குது பார்த்தீங்களா, மெட்ரிகுலேஷன் ஸ்டேட் போர்டு இவங்களாம் இருக்காங்களே அரசு பள்ளியில் படிக்கிறவங்க, இவங்கெல்லாம் சிபிஎஸ்சி பாடத்திட்டத்துக்கு எப்படி அடாப்ட் ஆவாங்க? ஸோ ரீஜனல் லாங்குவேஜில் ஸ்டேட் போர்டில் படிக்கக்கூடிய நம்ம குழந்தைகள் பாதிக்கப்படுறாங்க. அவங்களாம் மருத்துவராகவே கனவுன்ற மாதிரி ஆகிடும். அதே போல் இதில் ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் இதை ஸ்டாலின் அவர்கள் எப்படி ஒப்பிடுறாரு அப்படின்னா 2017க்கு முன்னாடி நீட் எக்ஸாம் வந்ததுக்கு பிறகு மாணவர்கள் யார் செலக்ட் ஆன மாணவர்களுடைய பட்டியலை வச்சு இது யாரெல்லாம் செலக்ட் ஆகிறாங்க, இதுக்கு முன்னாடி யாரெல்லாம் செலக்ட் ஆகிறாங்க, எப்போ இதுக்கு முன்னாடி விவசாயத்திலேருந்து ரீஜனல் விவசாய கூலிகளாக இருக்கக்கூடிய அதே சமயத்தில் ஒரு கிராமப்புற மாணவர்கள் பாஸ் பண்ணாங்க. இப்போ அதனுடைய எண்ணிக்கை குறைஞ்சிருச்சு. ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா ஆட்டோ ஓட்டுறவங்க வந்து ஆட்டோ ஓட்டுற குழந்தை டாக்டர் ஆகும், ஒரு கூலி தொழிலாளி குழந்தை டாக்டர் ஆகும். இது மாதிரி பல நியூஸ்கள் நிறைய வந்துக்கிட்டு இருக்கும். IAS பரீட்சையில் பாஸ் பண்ணுறவங்க அப்படி வந்துட்டு இருப்பாங்க. இப்போ அதெல்லாம் குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. ஸோ அப்போது கிராமப்புற மாணவர்கள் ஏற்கனவே 2017க்கு முன்னாடி இருந்தது வேறு, இப்போ இருந்தது வேறு. ரெண்டாவது கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்து போன மாணவர்கள் அதிகமாக இருந்துச்சு, இப்போ குறைஞ்சிருச்சு. இது இல்லாமல் ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் முதல் தலைமுறை பட்டதாரியாக போனவங்க நிறைய பேர் இருந்தாங்க, இப்போ அது குறைஞ்சிருச்சு. ஸ்டேட் போர்டில் படித்து போன மாணவர்கள் நிறையா இருந்தாங்க, ரீஜனல் லாங்குவேஜ் தமிழில் படித்து போனவங்க நிறையா இருந்தாங்க, இப்போ இதெல்லாம் குறைஞ்சிருச்சு. அப்போது இது எல்லாமே போங்கு. இது வந்து முழுக்க உயர் நடுத்தர வர்க்கம், கையில் காசு இருக்கக்கூடிய எபோவ் நடுத்தர வர்க்கத்துக்கும் சரி, பணக்காரருக்கு மட்டும்தான், பார்ப்பன சமூகம், உயர் ஜாதி சமூகம், அவங்க அம்மா தாத்தாக்கெல்லாம் படித்த சமூகம், இதிலிருந்து வர்றவங்க அதிகமாக வர்றாங்க அப்படிங்கிறதான் வந்து இதில் வந்து வெளிப்படையாக ஸ்டாலின் அவர்கள் ப்ரூவ் பண்ண முயற்சி பண்ணுறாரு. ரெண்டாவது ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு விஷயத்தை என்ன சொல்கிறார் அப்படின்னா, இப்போ அமெரிக்காவோ கனடாவோ ஆஸ்திரேலியாவோ இப்போ ஜெர்மனியில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹோலிஸ்டிக்கான எவாலுவேஷன் இருக்குது. ஒரு பரீட்சையை சென்ட்ரிக்காக வச்சு ஒருத்தவங்களுடைய அறிவை டெட்டர்மைன் பண்ண முடியாது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த பரீட்சை அன்னைக்கு அந்த குழந்தைக்கு தலைவலி வந்துருச்சு, உடம்பு முடியாமல் போயிடுச்சு அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கையில் டாக்டரே ஆக முடியாது. அப்படிங்கிறது என்ன மாதிரியான இவாலுவேஷன் சிஸ்டம் அப்படிங்கிறது வந்து நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. அதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஸ்டாலின் அவர்கள் ப்ரூவ் பண்ணுறதுல இந்த அட்மிஷனில் வந்து நடக்கக்கூடிய சிக்கல்கள். நீங்கள் என்ன சொன்னீங்க, மெரிட்டோரியஸான ஸ்டூடெண்ட்ஸ் வருவாங்கன்னு நீங்கள் சொன்னீங்க. மெரிட் எல்லாரும் என்ன சொல்கிறாங்க, என்னங்க அப்படி பேசிட்டீங்க, நல்லா படித்து வந்தவங்க டாக்டராக வந்தால் தாங்க நல்லா வைத்தியம் பார்க்க முடியும் அப்படின்னு தான் இவங்க சொன்ன விஷயம். ஆனால் இங்கே நீட்டு வந்ததுக்கு பிறகு 0% நெகட்டிவ் மார்க் வாங்குறான் பார்த்தீங்களாண்ணே, இவங்க எல்லாரும் செல்ஃப் ஃபினான்சிங் கோர்ஸில் அப்படியே டாக்டர் ஆகிறான். அதாவது கவர்மெண்ட் சீட்ஸ் ரொம்ப குறைவாக இருக்குது, அதுக்கு நிறைய மாணவர்கள் போராடுறாங்க. அதில் ஏழை எளிய பாட்டாளி மக்கள், இந்த மக்கள்லாம் போராடும் போது அவங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது. கவர்மெண்ட் ஸ்கூல்லேருந்து வர்றவங்க, கிராமப்புறத்துலேருந்து வர்றவங்க, மாநில மொழியில் படிச்சுட்டு வர்றவங்க, ஸ்டேட் போர்டு சிலபஸில் படிச்சுட்டு வர்றவங்க, இந்த மாணவர்கள் எல்லாம் யாரோட முட்டி மோதணும் அப்படின்னா அந்த கவர்மெண்ட் சீட்டுக்காக முட்டி மோத வேண்டியதாக இருக்குது. அப்படியே அந்த பக்கம் செல்ஃப் ஃபினான்சிங் ஸ்ட்ரீட் இருக்குது, கோடிக்கணக்கில் செலவு பண்ணணும், டியூஷன் ஃபீஸு கேபிட்டலேஷன் அப்படின்னு பயங்கரமாக வச்சுருக்கான். இந்த ஃபீஸுக்கு அந்த மாணவர்கள் போக முடியாதனால இதில் போட்டி போட்ட மாணவர்கள் அதில் போட்டியே போட மாட்டாங்க. அப்போ அங்கே யார் போட்டி போடுவாங்கன்னா, பணக்காரன் நீட் எழுதுனவங்க போட்டி போடுவான். அந்த பணக்காரனுக்கு நீ ஏதாவது மார்க் வச்சிருக்கியா ஸ்டாண்டர்டைஸ்னா ஒன்றும் கிடையாது, நெகட்டிவ் மார்க் இருக்கலாம் போய் சேர்ந்துக்கிட்டு இருக்கான். அதுதான் கடந்த 2017க்கு பிறகு செல்ஃப் ஃபினான்சிங் சீட்டில் போய் சேர்ந்த மாணவர்களுடைய லட்சணம். அவன்லாம் இப்போ மருத்துவர் ஆகிட்டு இருக்கான். போனீங்கன்னா காதில் ஃபோனை வச்சுட்டே ஊசி போடுவான், அவ்வளோதான் அவங்களோட கேலிபர். ஸோ அப்போ அப்படிப்பட்ட ஒரு ஜென்ரேஷனை இவங்க கிரியேட் பண்ணுறாங்க. அப்போ இவங்க சொன்ன மெரிட்டோரியஸுங்கிறதும் போய் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணுறாரு. கேபிட்டேஷன் ஃபீஸை சரி பண்ணிடுவோம், இந்த ஸ்ட்ரக்சர் வந்துருச்சு அப்படின்னா நிறைய பணம் செலவு பண்ண வேண்டியதில்லை சொன்னது யார்? நீட்டை கொண்டு வரதுக்கு முன்னாடி பாஜக தான் சொல்லிச்சு. இன்றைக்கி கோச்சிங் சென்டருக்கே அவன் 5 லட்சம் செலவு பண்ணுறான். இதில் இன்னொரு கருத்து வந்து ராகுல் காந்தி என்ன தெரிவிச்சிருக்காருன்னா,
நீங்கள் இந்த நிதி ஒதுக்குறீங்கல்ல பட்ஜெட்டில் கல்விக்குன்னு, அதை விட இந்த மாணவர்கள் ஒட்டுமொத்த இந்தியாவில் இந்த கோச்சிங் சென்டருக்காக செலவிடுற அமௌண்ட்டு ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் நிதி வந்து நீங்கள் கல்விக்கு செலவு பண்ணுறது கிட்டத்தட்ட 1.4 லட்சம் கோடி இருக்கு, அதோட தாண்டி இருக்கு அப்படின்னு. ராஜஸ்தான்ல கோட்டா பகுதியில் போய் ஆய்வு பண்ணாலே லட்சக்கணக்கான கோடிகள். ஒண்ணுமே இல்லைம்மா, இந்தியா முழுக்க இவ்வளோ அரசு மருத்துவ கல்லூரிகள் இருக்குல்ல, இந்த மருத்துவ கல்லூரிக்கு மத்திய அரசாங்கம் செலவு பண்ணக்கூடிய காசு இருக்கு பார்த்தீங்களா, அதை விட பல 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 மடங்கு அதிகமான பணத்தை மாணவர்கள் கோச்சிங் சென்டருக்காக செலவு பண்றாங்க. இப்படி அவங்க செலவு பண்ணும்போது இந்த கல்வி யாருக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத நாமளே புரிஞ்சுக்கலாம். இதனுடைய முக்கியமான ஆதாரமே என்ன அப்படின்னா, நேற்றுக்கு இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல ஒரு கட்டுரை வந்திருக்கு. அந்த கட்டுரை எழுதுங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா உதித் மிஸ்ரா. அந்த கட்டுரையினுடைய தலைப்பு என்ன அப்படின்னா, எஜுகேஷன்ஸ் ஃபாலிங் ஷேர் அண்ட் பட்ஜெட் ஓவர் 12 இயர்ஸ். கடந்த 12 ஆண்டுகளாக கல்விக்கு மத்திய அரசாங்கம் ஒதுக்கக்கூடிய நிதி இருக்கு பார்த்தீங்க, உயர்கல்விக்கு குறைஞ்சிக்கிட்டே வருது அப்படிங்கிறாங்க. அதில் வந்து நீட்டாக கிராஃப் போட்டு கொடுத்துருக்குறாங்க. 2013-14 தான் உச்சபட்சமாக அதிகமாக மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷனுக்கு செலவு பண்ணப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 4.6%. இப்போ 2.5% வந்துருச்சு. பாதிக்கு பாதி செலவை குறைச்சிட்டாங்க. கல்வி நிறுவனத்துக்கு செலவு பண்ணக்கூடிய பணத்தை இந்த மோடி அரசாங்கம் பாதிக்கு பாதி குறைத்து விட்டது. பிரைவேட் காரங்க எப்படி சம்பாதிக்கிறது? அடுத்து பாருங்க, டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷன் அண்ட் லிட்ரஸி. டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷன் லிட்ரஸி 2013-14 3% இருந்துச்சு. இப்போ எவ்வளவு இருக்கு அப்படின்னா கிட்டத்தட்ட 2. அப்படி கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க. அதுவும் கீழே வந்துருச்சு. இது இல்ல 2 1% நோக்கி வந்துருச்சு. 1% நோக்கி வந்துருச்சு. 3% வந்துருச்சு. ஆமா. அடுத்தது பாருங்க, இதுல முக்கியமா இன்னொரு விஷயம், டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹையர் எஜுகேஷன். டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹையர் எஜுகேஷன்ல 1.9% to 2% இருந்துச்சு. இப்போ அது 1%க்கு வந்துருச்சு. இவங்க எதுக்கு அதிகமா செலவு பண்ணிருக்காங்க அப்படின்னா, இன்னொரு வேதனையான விஷயம் என்னன்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் ரோட் அண்ட் டிரான்ஸ்போர்ட் அண்ட் ஹைவேஸ் இதுக்கு 1.9% செலவு பண்ணிட்டு இருந்தவங்க இப்போ கிட்டத்தட்ட 6% வரைக்கும் வந்துட்டாங்க. அதாவது ரோடு போடுறதுக்கும் பாலம் கட்டுறதுக்கும் ஏற்கனவே செலவு பண்ணிட்டு இருந்ததை விட 3 மடங்கு அதிகமா செலவு பண்றீங்க. கம்பெனிகளுக்கு சரக்கு ஏற்றி கொண்டு போக வேண்டிய கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கு, உற்பத்தி நிறுவனங்களுக்கு, குண்டாய், ஃபோர்டு மட்டுமே வேலை செய்யக்கூடிய அரசாதான் இது. பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸுக்கு நீங்க வந்து இந்த வேலையெல்லாம் செய்றீங்க. இந்த இண்டஸ்ட்ரியில வேலை பார்க்கணும் அப்படின்னா, இல்ல இந்த இண்டஸ்ட்ரியை உருவாக்கணும் அப்படின்னா இளைஞர்களுடைய அறிவு தேவை. அதுக்கு நீங்க வந்து பள்ளி கல்வி, கல்லூரி கல்விக்கு நீங்க செலவு பண்ணணும். அதுக்கு செலவு பண்ற பணத்தெல்லாம் குறைச்சிட்டாங்க. இந்த ஆர்டிக்கல் வந்து இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல இருக்கு, அதை எடுத்து படிச்சாலே தெரியும். ஸோ அப்போ இந்த மோடி அரசாங்கத்தினுடைய கொள்கை என்னவா இருக்கு அப்படின்னா, அரசாங்கம் கல்விக்கு செலவு பண்ணுவதை படிப்படியாக குறைச்சிக்கலாம். மாணவர்கள் அவங்களுடைய பேக்கெட் எக்ஸ்பென்சஸ், நீ எப்படியோ போய் கோச்சிங் சென்டர்ல படிச்சு என்னமோ பண்ணிக்க எனக்கு தெரியாது அப்படின்னு மாணவர்களை நடுத்தருள் ஒருத்தர் வேலையை செய்யறாங்க ஒரு பக்கம். இதுல இன்னொரு விஷயம், ஸ்டாலின் ரொம்ப ப்ரூஃப்ல என்ன சொல்ற வர்றாருன்னா, ஏகே ராஜன் கமிட்டி, அதாவது நீட்டு குறித்தான நீட்டு எப்படி வந்து பொருத்தப்பாடு இல்லை அப்படிங்கிறதுக்கு ஏகே ராஜன் கமிட்டியை ஸ்டாலின் அரசாங்கம் போட்டு அவங்க வந்து ஆய்வு பண்ணி அதுக்கான ரிப்போர்ட்டை கொண்டு வந்து கொடுத்துருக்குறாங்க. இந்த ரிப்போர்ட் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இதில் இன்னொரு விஷயத்தையும் அவர் சொல்கிறார், ஆல் இண்டியா கோட்டான்னு ஒன்று இருக்குது. அந்த கோட்டாவுக்கு ஒதுக்கணும் சில சீட்ஸை, அதாவது ஸ்பெஷலைஸ்டு டிகிரிஸில், பிஜியில். அந்த ஆல் இண்டியா கோட்டாவையும் இன்னைக்கு டெல்லி அரசாங்கம் அபகரிச்சிருச்சு. அது குறிப்பாக இப்போ தமிழ்நாட்டில் வந்து உதயநிதி ஸ்டாலின் வந்து விஜய் அவர்களுக்கு வந்து அறிவுறுத்தினார், இந்த மாதிரி அதை நீங்கள் டெல்லிக்கு தூக்கி கொடுக்க பார்க்குறீங்க, அப்படி கொடுக்காதீங்க, ஆல் இண்டியா கோட்டாக்குள்ளே போகுது, தமிழ்நாடு மாணவர்களுக்கு பயன்பெற மாதிரி. நார்த் இந்தியாக்காரன் வந்து இங்கே வந்து படிச்சுட்டு போயிடுவான், தமிழ்நாட்டு மாணவனுக்கு கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்து கஷ்டப்பட்டு மேலே வந்தவனுக்கு சீட் இல்லாமல் போயிடும். ஸோ அப்போ ஸ்டாலின் ஒரு செய்தியை டெல்லிக்கு அனுப்புகிறார், தம்பி நீங்க போராடுறதெல்லாம் சரிதான், ஆனா சரியான இது இலக்க வைங்க. உங்களுடைய இலக்கு தர்மேந்திர பிரதான நீக்கிறதோட மட்டும் கிடையாது, அதே போல வந்து முறைகேடுகளை சரி செய்யறது உங்க நோக்கம் இருக்கக்கூடாது. நீட்டே ஒரு பெரிய முறைகேடு, அதை நீங்க தடுத்து நிறுத்தணும் அப்படிங்கிறதான் டெல்லிக்கு ஸ்டாலின் அனுப்பிய செய்தி. இந்த போராட்டம் என்பது இன்னைக்கு இருக்கிற வடிவத்திலிருந்து வெகு விரைவில் வேறு வடிவத்துக்கு மாற்றும். நீங்கள் நல்லா பாருங்க, தமிழ்நாட்டு மாணவர்கள் போராடும் போது பேன் நீட்டுன்னு போராடுறாங்க, நார்த் இந்தியாவில் தர்மேந்திர பிரதான நீக்கு, நீட்டில் நடக்கூடிய குளறுபடிகளை சரி பண்ணு அப்படிங்கிறாங்க. அது அல்ல, இலக்கும் கோரிக்கையும் நீட் அப்படிங்கிறதே சமூக நீதிக்கு எதிரானது. 2017க்கு முன்னாடி பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டி மாணவர்கள் அதிகமாக மருத்துவ படிப்புக்கு போனார்கள். ஆனால் 2017க்கு பிறகு, நீட்டு வந்ததுக்கு பிறகு பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டி மாணவர்கள் போவது குறைந்து விட்டது. உயர்ஜாதியை சார்ந்த மாணவர்களுடைய மருத்துவ படிப்பு எண்ணிக்கை அப்படிங்கிறது அதிகமாகுது. இது சமூக நீதி கிடையாது. திரும்பவும் கல்விங்கிறது ஒரு குறிப்பிட்ட உயர்ஜாதிக்கு மட்டுமானதாக மாற்றப்படுது அப்படிங்கிற செய்தியை டெல்லிக்கு அனுப்புகிறார்.
இந்த போராட்டத்தை முன்னின்று நடத்திட்டு இருக்கக்கூடிய அப்ஜித் அவர்கள் தலித் சமூகத்திலிருந்து வந்தவர், சௌரவதாஸ் அப்படிங்கிறவர் வந்து ஒரு இடைநிலை சாதியிலிருந்து வந்தவர். ஸோ அப்போது இது ஒரு சமூக நீதி போராட்டத்தோடு இணைந்ததாக இருக்க வேண்டும் என்று ஒரு முக்கியமான ஒரு மெசேஜ், ஒரு பேன் இண்டியா மெசேஜை திரு ஸ்டாலின் அவர்கள் கொடுத்திருக்கிறார். இது வரவேற்கத்தக்க விஷயம். இந்த போராட்டம் இதை நோக்கி சென்றால் உண்மையிலேயே மோடி, ஆர்எஸ்எஸ் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஆப்பு இருக்கிறது. அதாவது எனக்கு நிறைவாக இதில் வந்து ஒரே ஒரு கருத்து தான் சொல்ல விருப்பம் இருக்குது. அது ஒரு எதிர்க்கட்சி தலைவர் கூட இல்லை இப்போ அவர். ஆனால் ஒரு தமிழ்நாட்டுடைய மாநில உரிமை, ஒட்டுமொத்த இந்தியாவுடைய உரிமைக்காக இன்றைக்கி அவர் வந்து குரல் கொடுத்துட்ருக்கார். கொளத்தூரில் போயிட்டாருன்னு கலாய்க்கிறாங்க. ஆனால் ஒரு முதலமைச்சர் செய்ய வேண்டிய போராட்டத்தினுடைய வடிவத்தை இலக்க செட் பண்ணுறாரு. இந்தியாவுக்கே ஒரு தலைவராக வந்து சிறந்து விளங்குறாரு. ஆனால் இங்கே இவ்வளோ கலாபாரம் நடந்துட்டு இருக்கு, யாரா அவன் சம்மந்தம் இல்லாமல் மிச்சர் சாப்பிட்டுட்டு இருக்காருன்ற மாதிரி நம்மளுடைய முதலமைச்சர் வந்து அங்கே போய் சினிமா தேட்டரில் பார்க்குறாரு. அமைச்சர்கள் கண்ணீர் விட்டு பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. மிச்சர் சாப்பிடல, பாப்கார்ன் சாப்பிட்றாங்க நம்ம அமைச்சர். அதான் பண்ணிட்டு இருக்காங்க. முதலமைச்சர் செய்ய வேண்டிய வேலையை ஸ்டாலின் செஞ்சுட்டு இருக்காரு. சும்மா உட்காந்துட்டு நீங்கள் பாப்கார்ன் சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. சினிமா நடிகர் பார்க்க வேண்டிய வேலையை அமைச்சர்கள் பார்த்துட்டு இருக்காங்க. ஆமாம், வேதனையாக இருக்குது. அதான் பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த இலக்கை நோக்கி இந்த போராட்டங்கள் நகருமா என்று.